நாகர்கோவில் கலெக்டர் அலுவலகம் முன்பு அமைந்துள்ள ஜோய் அலுகாஸ் ஜுவல்லரியில் உலக இரத்த தான தினத்தை முன்னிட்டு அங்கு பணிபுரியும் ஊழியர்கள் தாமாக முன்வந்து இரத்த தானம் செய்தனர். நடைபெற்ற இரத்த தான முகாமிற்கு ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் இரத்த வங்கி மருத்துவர் ராகேஷ் தலைமை தாங்கி கொடையாளர்களை பரிசோதித்து உடல் ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி இரத்த தானம் செய்வதின் அவசியத்தையும் எடுத்துரைத்தார். இந்நிகழ்வில் இரத்த வங்கி ஊழியர்கள் செவிலியர்கள் பங்கேற்றனர். டாக்டர் ராகேஷ், இரத்த வங்கி மருத்துவ அலுவலர், ஆசாரிப்பள்ளம், கன்னியாகுமரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். ஸோ நம்ம மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இரத்த தேவைகள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே தான் இருக்கு. சரிங்களா? இந்த இரத்த தேவைகளை நம்ம கேம்ப் பண்ணி இரத்த தான முகாம்கள் மூலமாக நம்ம அதை சரிசமப்படுத்திட்டு வரோம். பொதுமக்கள்கிட்ட கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம இரத்த தானம் செய்யறதுனால நம்ம உடம்புக்கு எந்த தீங்கும் கிடையாது. இரத்த தானம் செய்யறதுனால நம்ம ஒவ்வொரு இரத்த தானம் செய்யும் போதும் 4 உயிரை நம்மளால காப்பாற்ற முடியும். அதாவது எப்படி அப்படின்னா, நீங்க இப்போ இரத்த தானம் கொடுக்கும்போது நாங்கள் அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய சிவப்பணுக்கள், தட்டணுக்கள், அப்புறம் பிளாஸ்மான்னு சொல்லிட்டு அதுல இருந்து ஒரு திரவம், அதுக்கப்புறம் கயோ, இப்படி 4ஆ பிரிச்சு அதை நம்ம 4 உயிரை காப்பாற்றலாம். ஆனால் நம்ம மக்கள் இன்னும் ரத்தம் கொடுக்கறதுனால நமக்கு ஏதாவது தீங்கு நேரிட்டுருமோ, இல்லை ரத்தம் கொடுக்கறதுனால நம்ம ரத்த அளவுகள் குறைஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டே ரத்தம் கொடுக்காம இருக்காங்க. இன்னொன்று, நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, நமக்கு இங்கே இப்போ ரத்த தேவைகளே இல்லை, நம்ம வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்க, அதனால நமக்கு எதுவும் ரத்தம் தேவையே இல்லைன்னு நினைப்பாங்க. ஆனால் அப்படி இல்லை. ரத்த தட்டுப்பாடுங்கிறது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா உதாரணத்துக்கு நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ரத்த கூரை வச்சு ஒரு உயிரை காப்பாற்றிட முடியாது. சில டிபெண்ட்ஸ் ஆன் த கேஸ். ஒவ்வொரு நோய் மாதிரி ரத்தோட அளவுகள் கூடிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா ஒரே நோயாளிக்கு நாங்கள் 15 யூனிட் 16 யூனிட் வரைக்குமே எங்களுக்கு கொடுத்து நாங்கள் உயிரை காப்பாற்ற வேண்டிய தேவைகள் இருக்கு. ரத்தம் கொடுத்து நம்மளால முடிஞ்ச ஒரு 4 உயிரை காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணணும் நம்ம எல்லாரும். இதை உங்களுக்கு இந்த நன்னாளில் உங்க எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிறேன். நன்றி. வணக்கம்.